உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. திரும்ப திரும்ப நம்ம திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ரெண்டையும் பார்த்துட்டு இலக்கை நோக்கி நகருங்கள், இலக்கை நோக்கி நகருங்கள்னு சொல்லிகிட்டே இருக்கோம்ல. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எல்லாரும் உங்களோட இலக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுதானே ரொம்ப முக்கியம். ஆண்டாளை பார்க்கிறோம், ஆண்டாளை படிக்கிறோம், ஆண்டாளை வாசிக்கிறோம், ஆண்டாளை நேசிக்கிறோம்னா அதுக்கு ஒரே அர்த்தம், இனிமேலிருந்து என்னுடைய இலக்கு இதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புள்ளியை நாம் நம்முடைய வாழ்வில் அமைத்து கொள்வது தான். அப்படி இருந்தால் தான் தினசரி பாடமாக இந்த பாசுரங்களை பார்க்கும்போது இதன் மூலமாக நாம் அந்த இலக்கை நோக்கி எப்படி நகர்றது அப்படிங்கிறதையும் புரிய முடியும். அதனால் திருப்பாவையில் இலக்கை நோக்கி எப்படி நகர்றதுன்னு சொல்லித்தராங்க. நாச்சியார் திருமொழியில் அந்த இலக்கு என்கின்ற அந்த கனவு, அதை நோக்கி நகரும் போது என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரலாம், எப்படியெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வது, எப்படியெல்லாம் அதிலிருந்து மீள்வது, அந்த இலக்கை அடையும் போது, அந்த கனவை அடையும் போது என்னவெல்லாம் மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிற பல விஷயங்களை ஆண்டாள் சொல்லித்தர்றாங்கும் போது இது ஒரு தினசரி பாடமாக அமைது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்றைக்கி 6ஆம் பாசுரம். இதில் திரும்பவும் நாம் கவனிக்க வேண்டியது, ஆண்டாள்கிட்ட அந்த சப்தங்களால் ஆண்டாள் ஒரு மாயாஜாலம் செய்கிறாள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவளுக்கு வெளியில் இருக்கிற சப்தங்களை கேட்பது, அதையெல்லாம் கூர்ந்து அவதானிப்பது அப்படிங்கிறது. அதை தாண்டி இலக்கை நோக்கி நகரும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அதையும் சொல்லித்தர்றாங்க. ரொம்ப ஆச்சரியம் அதுதான். இப்படியெல்லாம் கூட ஒரு கற்பனையை அல்லது ஒரு இயல்பான வாழ்க்கையை எப்படி நாம் உருவாக்கி கொள்ள முடியும், அல்லது இந்த மாதிரி இலக்கை நோக்கி நடக்கும்போது நமக்கு என்னவெல்லாம் வந்து சேரும் அதை ஆன்டிசிபேட் பண்ணணும்ல. அந்த ஆன்டிசிபேஷனாக சில பாடல்களில் வந்து விழுகிறது ஆண்டாளின் வார்த்தைகள். அப்படி ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள், சில இடர்கள், இடர்பாடுகள், சில பள்ளங்கள், அதையெல்லாம் இந்த பாடலில் சொல்கிறாங்க. இறை என்கின்ற பாதையை தாண்டி இப்படி ஒரு பார்வையை பாருங்களேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த 6ஆம் பாசுரம். புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளா எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆரம்பிக்கிறதே புள்ளும் சிலம்பின கான் அப்படிங்கிறாங்க. அதாவது புல் அப்படின்னா பறவைகள்னு அர்த்தம். பறவைகள்லாம் சிலம்பு தான். சிலம்புறதுன்னா அப்படி சலன்னு சத்தம் கேட்குது. காலையில் எழுந்த உடனே பறவைகள்லாம் அந்த மூக்கில் ஒன்று அப்படி உராசிக்கிட்டு சப்தம் எழுப்பி சந்தோஷமாக இருக்கும். அந்த காட்சியை, அந்த சப்தத்தை நீ கேளு முதல்ல, அப்புறம் அந்த காட்சியை பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமாகவே அந்த பொண்ணு எழுந்திருக்கலையாம். சப்தத்தை கேட்கவும் இல்லை, அந்த அழகான காட்சியை பார்க்கவும் இல்லை. அடுத்து என்ன காட்சின்னு சொல்றாங்க பாருங்க. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சரி, பக்கத்துல இருக்கிற பறவைகள் சப்தத்தை தான் கேட்கல, தூரத்திலேருந்து வர்ற அந்த கோயிலேருந்து வர்ற அந்த சங்கோசை, அதையும் கூடவா நீ கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இலக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அதை தடுப்பதற்காக, இப்போ நமக்கு இதுதான் என்னோட எய்ம், இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னா எல்லாரும் என்ன உடனே அச்சதை போட்டு வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறோமா? இல்லை. அதை எப்படி தடுக்கிறது, அந்த இலக்கை இவள் அடைந்து விடாமல் எப்படி அதற்கு முட்டுக்கட்டை போடுறது, இப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல. அப்படியான முட்டுக்கட்டையை தான் அடுத்த வரியில் சொல்கிறா. அது என்னன்னா, கம்சன் கண்ணனை அழிப்பதற்காக பூதகியை முதல்ல அனுப்புகிறாங்கல்ல, அந்த காட்சியை சொல்கிறா. அடுத்தது சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அனுப்பி கண்ணனை கொல்வதற்காக முயற்சி செய்தான் கம்சன். அந்த 2 புராண கதையும் ஆண்டாள் இதில் கொண்டு வர்றாங்க. அப்படின்னா புராணத்தை மட்டுமே புராணமாக பார்க்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலக்கை நோக்கி நகரும்போது இப்படியான அரக்கர்களும் அரக்கிகளும் வந்து சேர்வார்கள், நமக்கான முட்டுக்கட்டையை போடுவாங்க, நம்ம பாதையில் முள்ளையும் கல்லையும் அள்ளி போடுவாங்க. அதையெல்லாம் எப்படி கண்ணன் ஜெயித்தானோ அதுபோல் நாமும் ஜெயித்தாக வேண்டும் என்கின்ற அந்த தகவலை சொல்றார். பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். வெள்ளத்தரவில் துயில் கொண்ட அரி என்று சொல்கிறார். அந்த வெள்ளை கடல்,
அதாவது பார்க்கடல்னு சொல்கிறோம்ல, அந்த பார்க்கடலில் துயில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருமாலின் பெயரை அரி என்று உச்சரிக்கிறார்களே ஞானிகளும் யோகிகளும். உனக்கு பறவை சத்தம் கேட்கல, சங்கோசை கேட்கல. அடுத்தது இந்த ஞானிகளும் யோகிகளும் செய்கின்ற அந்த ஹரி என்கின்ற அந்த சப்தமும் கேட்கல. அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற இனிமேல் வாழ்க்கையில்? இப்படி ஒரு ஆழ்துயிலில் இருக்கியே, அந்த மயக்கத்திலேருந்து நீ எப்போ வெளியில் வருவ அப்படின்னு கேட்குறாங்க. இதே கேள்வியை நாமும் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம திரும்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம், எந்த சப்தமும் நமக்கு கேட்கல. பூதகி என்கின்ற அரக்கி நம்மிடம் வருகிறாள், சகடாசுரன் என்கின்ற அரக்கன் வருகிறான். இப்படியான கஷ்டங்கள், இப்படியான தடுமாற்றங்கள், தடங்கல்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும், பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை ஆண்டாள் சொல்லித்தரா. இதே மாதிரி நாச்சியார் திருமொழியிலையும் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை சொல்கிறாங்க பாருங்க. பெய்யுமா முகில் போல் வண்ணா உன்றன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன் முகம் மாய மந்திரம்தான் கொலோ. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோ. செய்ய தாமரை கண்ணினா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இந்த நாச்சியார் திருமொழியில உள்ள இந்த பாடல் அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து விட்டால், இலக்கை ஜெயிச்சிட்டா எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கும், அல்லது அந்த இலக்கு நம்முடைய லட்சியம், நம்முடைய எய்ம், அது கொடுக்குற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அதை பற்றி நினைச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்ணன் என்பதை திருப்பாவையில் ஆண்டாள் லட்சியமாக வச்சிருக்கா. அந்த லட்சியத்தை அடைந்தால் என்னவெல்லாம் நடக்கும், கண்ணன்கிற பேரை சொன்னாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்க. பெய்யுமா முகில் போல் வண்ணா உன்றன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க. உன்றன் பேச்சும் செய்கையும் எங்களை மயக்கமுற வைக்கிறது அப்படின்னா, கண்ணன்கிற பேச்சு, கண்ணனோட செய்கை எல்லாம் திருப்பாவையில் ஆண்டாளையும் தோழிமாரையும் அந்த ஆய்குடி பெண்களையும் மயக்கமுற வைக்குது. ஆனால் இப்போ ஆண்டாள் திருப்பாவையிலிருந்து அந்த திருவாய் மொழிக்கு வந்தாச்சு. அப்போ அந்த கண்ணன்கிறது ஒரு இலக்காக நாம் வைத்து கொள்ளலாம். அந்த கண்ணன் என்கின்ற இலக்கை நாம் அடைந்து விட்டால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம். எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்கிட்டா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ நிம்மதியாக இருப்பேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பேன். அப்படியே வானமே எனக்கு ஒரு கூரையாக வந்த மாதிரி அமைஞ்சிடும், பாதுகாப்பாக உணர்வேன். இப்படியெல்லாம் நினைப்போம்ல, அந்த நினைப்பை தான் ஆண்டாள் சொல்கிறான். அந்த நினைப்பு, அந்த இலக்கு என்பது அவர்களுக்கு மயக்கமுற வைக்கிறதுனா மயங்கி போகிறதுன்னு இல்லை, அது ஒரு பித்தேற்றுகிறது. அதன் மூலம் இன்னமும் அதிகமாக அந்த இலக்கை அடைய உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வெழுச்சியை தருகிறது என்று ஆண்டாள் சொல்கிறார். அடுத்த வரியை பாருங்க. உன் முகம் மாய மந்திரம்தான் கொலோ. அந்த கண்ணன்கிற முகம், அந்த புது வீடு அப்படிங்கிற முகம், அந்த புது வேலை அப்படிங்கிற முகம், அந்த புது இலக்கு அப்படிங்கிற அந்த முகம், அடையாளம், அந்த கனவு, அது ஒரு மாய முகமாக இருக்கிறதில்ல. அப்படின்னா அந்த மாய முகம் என்னை மயக்குகிறதுனா அதை நோக்கி என்னை இழுக்கிறது, என்னை உழைக்க சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் உக்கிரமாக நான் உழைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் வல்லமையோடு நான் உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தருகிறது. அதுதான். அப்படி பின்னாடி சாஞ்சிக்கிட்டு அந்த முகத்தை பார்த்து அப்படியே தனக்குள்ளே ஆழறது அப்படி இல்லை, அதை சொல்லலை ஆண்டாள். எனவே அந்த முகம் என்னை மயக்குகிறது என்றால் அந்த இலக்கு என்னை இழுக்கிறது காந்தம் போல் அப்படிங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். அடுத்த வரியை பாருங்க. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கில்லோம். இப்போ நான் எளிய பிள்ளையாக இருக்கலாம், நொய்யர் பிள்ளைகள்னா எனக்கு வல்லமை இல்லாமல் இருக்கலாம், நான் இன்னமும் பலமானவளாக ஆகாமல் இருக்கலாம், பரவாயில்ல, அதை நோக்கி நான் நகர்வேன். ஆனால் அதற்குள் இந்த உலகம் என்னை கிண்டல் செய்யும், கேலி செய்யும், பொல்லாததெல்லாம் பேசும், பொல்லாங்கு பேசும். பரவாயில்லை, பேசிக்கோங்க, நான் அதையெல்லாம் பற்றி கவலைப்பட போவதில்லை, அதையெல்லாம் யாரிடமும் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் சொல்லிவிட்டால் அது உலகுக்கு தீனியாகிவிடும், அவலாகிவிடும். அப்படி அவலாக இருப்பதற்கு ஆண்டாளும் தயாராக இல்லை என்பதை அந்த வரியில சொல்றார். செய்ய தாமரை கண்ணினா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. கண்ணனே, எங்களோட சிற்றிலை வந்து சிதைச்சிடாத அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆசையா ஒரு மணல் வீடு கட்டுறேன், அது ஒரு சின்ன வீடு தான், மணலால் ஆன வீடு தான், அதை நீ சிதைச்சிடாத. அப்படின்னா இந்த உலகம், நம்முடைய சிற்றிலை, நம்முடைய மணல் வீட்டை, இந்த கையகல லட்சியத்தை, கையகல இலக்கை சிதைப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் கண்ணனை தேடுவதைப் போல் நம்முடைய இலக்கை தேடி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்பது நம்முடைய கனவாக இருக்க வேண்டும்.
அந்த கனவின் பயணத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்லிக் கொடுக்கிறார். கனவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், விழித்தவுடன் காணாமல் போவதாக இருக்கக்கூடாது. கனவு உறக்கத்திலும் அதே தான் இருக்க வேண்டும், விழிப்பு நிலையிலும் அந்த கனவு தான் நம்மை துரத்த வேண்டும். அப்படி துரத்தியதன் வெளிப்பாடு தான் ஆண்டாளின் நாச்சியார் திருமொழி. அந்த பாடல்கள் முழுக்க அவளுடைய கனவு நிலையை சொல்வதாக இருக்கிறது. அவளுடைய திருமண கனவு என்று சொன்னாலும் கூட அவள் தன்னுடைய இலட்சியத்தை தான் கண்ணன் என்கின்ற உருவிலேற்றி சொல்கிறாள் என்கின்ற புதிய புரிதலோடு நாம் இந்த பாடல்களை அணுகுகிறோம். அந்த பார்வையை, அந்த பாதையை, அந்த பயணத்தை தொடர்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.